நம்ம 12 மணி வரைக்கும் பஸ்ஸு கிடைக்காம இங்கே பஸ் ஸ்டாப்லேயே படுத்து தங்கி இருந்துட்டு ஏதோ ஒரு ரஷ்ஷான பஸ்ஸில் ஏறி நம்ம ஊருக்கு போனோன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் ஊரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? சரி, ஊரில் என்ன நடந்துச்சுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே கழனிக்கட்டில் தாங்க செம்ம அழகான வியூ பாயிண்ட்டு. நல்லா செடிங்களோடு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தாலும் எப்பயுமே செம்ம ஜாலியாக தாங்க இருக்கும். அப்படியே சரி, அவங்க ஊருக்காக போயிட்டு இருந்தோம். இது வந்து மிகப்பெரிய ஏரி. இப்போ எல்லாம் வறண்டு போய் காஞ்சி போயிருக்கு. அதுதான் அந்த இடம். ஸோ இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு வீட்டில் எவ்வளோ மக்காச்சோளத்தை காய வச்சுருக்காங்க. இது வந்து மாட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்களா, மக்காச்சோளம் எவ்வளோ மக்காச்சோளம் இருக்குது பாருங்கள். இது நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா இது பக்கத்துலேயே எங்கள் ஃப்ரெண்டோடைய கிணறு ஒன்று இருந்துச்சுங்க. போய் பார்த்தா உள்ளே தண்ணியே இல்லை. அவ்வளோ ஆழத்துக்கு தண்ணியெல்லாம் வற்றி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இது என்ன குழம்புன்னு மட்டும் எங்களால் மறக்கவே முடியாது. உண்மையிலே இது தக்காளி கொஜ்ஜா, இல்லை முட்டை குழம்பா, இல்லை அதெல்லாம் புளி குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுன்னு இருந்தோம். செம்ம காமெடியான அன்றைக்கி ஒரு சமையல். ஆனால் உண்மையிலேங்க இந்த புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் அப்புறமா பேசுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். காய்ஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அன்னாச்சி பழம் தானே? ஆமாம். இதை நம்ம நேரில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி அதில் ஒரு 3 பழம் ஒன்றா வருது. இன்னொன்று இங்கே பாருங்கள், வாவ், செம்மையாக இருக்குது அன்னாச்சி பழம். காய்ஸ் பார்த்தீங்களா அன்னாச்சி பழத்தை? செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம கிராமத்துக்கு வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கொய்யாக்கா மரம். எங்கன்னா ஒரு பழம் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காய்ஸ் இதில் எந்த பழமும் இல்லை. சரி வாங்க, அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னும் பல அதிசயங்கள் இருக்குது இந்த ஊரில். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது என் ஃப்ரெண்டு சூப்புன்னு சொல்லிவிட்டு இதை வச்சுக்கிறேன் அப்படியே. இந்த சூப்பு செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இவனே தான் ஓடுறா பாருங்க. இங்கே திரும்பி ஆய்க்காங்கடா. இவன் தான் அந்த சூப்பு வச்சுக்கிறது பாருங்க. நீஸ் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறேன். மாட்டு கோமியம் என்ன பண்ணுறது. ஒரு வழியாக அதை எல்லாத்தையுமே கொதிக்க வச்சு எடுத்துட்டான். எல்லா எலும்பையும் தனித்தனியாக பொதிக்கின்னு இருக்கான் பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பால் டீப்பனா? இல்லை பாலா? சரி. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் போது. ஸோ இந்த பயங்கரமான டிஷ்ஷெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காமிச்சிடுங்க நீங்களும். டக்குனு காமிங்களா? வெக்கமாகுதா? பாருங்கள் என்னென்ன வெரைட்டி சாப்பாடெலாம் இருக்குன்னு மட்டும் காமிக்க சொன்னால் ட்ரோனில் காமிக்கிற மாதிரி சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இட்லி சாப்பிட நல்லா மல்லிப்பூ மாதிரிக்குது. செம்ம டேஸ்ட் ஆகுது. டேஸ்ட் இல்லை, சும்மா ஏதோ சும்மா தான் இருக்குது.
வேறு லெவல். நீ எதாவது சொல்கிறியா நண்பா? காசு பார்த்தல கொஞ்சம் காசு அனுப்பிச்சு விட்டா ஜிபே பண்ணால் நல்லாயிருக்கும். யாராவது ஜிபே பண்ணி விடுங்க. நம்பர் சொல்ல 741595. சாப்பிடுவா காசெல்லாம் எத்தனை போயிடுவாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரோவில் தான் இருக்குது. கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பிச்சுன்னு நல்லா சாப்பிட்லாம். 1 மணி நேரம் அங்கே ஜாலியாக செம்ம ஃபன் பண்ணின்னு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குப்பேட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க, நம்ம எங்கே தான் வாழ்ந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. உங்கள்கிட்ட யாருன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, தயவு செஞ்சு அவங்கள விட்டுறாதீங்க. பாய் காய்ஸ். அப்புறமா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானும் திருவண்ணாமலையிலேருந்து பஸ் ஏறி பெங்களூர் கிளம்பிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.